இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்த இடமாகிய கொல்கொதா என்கின்ற இடத்தின் வரலாறு பற்றியும், ஏன் இந்த பெயர் அதற்கு வந்தது, இந்த இடத்தின் வரலாற்று பின்னணி என்ன, இயேசு மரித்து 300 வருடங்களுக்கு பின்பு இந்த கொல்கொதாவில் என்னவெல்லாம் நடந்தது, இப்போது இந்த கொல்கொதாவில் என்ன இருக்கின்றது, பொந்தியு பிலாத்து என்பவன் இயேசுவை விடுதலை செய்ய நினைத்தும் கூட அவனால் முடியாமல் போனதற்கு அரசியல் காரணம் என்ன, இயேசுவின் சிலுவையின் மேல் வைக்கப்பட்ட பலகை பற்றியும், கசப்பு கலந்த காடி மற்றும் இயேசு கொல்கொதாவில் சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றியும், இவற்றின் பின்னணி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த காரியங்கள் இயேசுவின் மரணத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நம் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். ரோமர்கள் பல நாடுகளை பிடித்து ஆட்சி செய்து